நம்ம ஜனனி அதுக்கப்புறம் சக்தி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து அந்த விகேவெல்லாம் வந்து உயிரோட எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஸோ விகேவுக்கு தான் வந்து உண்மை எல்லாமே வந்து தெரியும். ராவணன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விகேவை வந்து உயிரோட பொழைக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின உண்மை நமக்கு நம்ம ராவணனுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியலை. என்ன விஷயங்கள் பண்ணாலுமே வந்து இந்த ராவணன் கண்டுபிடிச்சிடறான். இது மட்டும் கரெக்டாக வந்து இந்த சீரியலில் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனனி அதுக்கப்புறம் சக்தி விசாலாட்சி 3 பேருமே வந்து கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஜனனிக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பண்ணுறேம்மா நீங்கள் ஒன்றுனா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு 3 பேருமே சேர்ந்து ஒன்றா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம நந்தினி ஈஸ்வரி 2 பேருமே இருக்க மாட்டாங்க, கோவிலுக்கு போயிருப்பாங்க. மற்றவங்களாம் அவங்கவுங்க ரூமில் வந்து இருப்பாங்க. கரிகாலன் மட்டும்தான் முன்னாடி ஹாலில் இருப்பார். ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து வீட்டுக்குள்ளே வருவார். அண்ட் வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து கரிகாலன் பார்த்தீங்கன்னா வாங்க சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங் கரிகாலன், எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி நீங்களுமே டான்னு கரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்களே சார், சூப்பர் சார், இருங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு மாமாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ கரிகாலன் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் கதிர் இவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ராவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஸோ டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியோட ஃபோன் வந்து இருக்குது. அண்ட் கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த டாக்டர் அந்த விகேவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நல்லாவே ரிங் ஆகும் ஃபோனு. ஸோ ரொம்ப நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆனால் அப்போல்லாம் வந்து நம்ம சக்திக்கு காதே கேட்கல போல இருக்குது. ஸோ ஃபோன் கரெக்டாக ரிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே பக்கத்தில் தான் வந்து நம்ம ராவணன் உட்காந்துக்கிட்டு இருப்பார். சக்தியோட ஃபோன் எடுத்து பேசலாமா வேணாமா அப்படின்னு கூட யோசிக்காமல் கரெக்டாக எடுத்து அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து என்ன எது அந்த சைடு யார் பேசுகிறா அப்படிலாம் வந்து யோசிக்காமல் சக்திக்கு தம்பி நான் தான் வந்து டாக்டர் பேசுகிறேன், நீங்கள் சொன்ன அந்த வீக்கே வந்து இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் எதுவுமே பதில் பேசாமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுருவார். இந்த பக்கம் டாக்டர் வந்து என்ன இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியே கட் பண்ணிட்டாரு, ஒருவேளை ஃபோன் நெட்வொர்க் இல்லாமல் கட் ஆகிருக்குமோ, சரி நம்ம அகைன் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவுடனே நம்ம ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து நடுங்குது. இந்த விகேவை வந்து நம்ம தானே வந்து அவனை சுட்டோம். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது கூட அந்த ஆள் வந்து இறந்து தான் கிடந்தான். ஆனால் அவனோட பாடி மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம என்ன ஆச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்தால் இவங்க 2 பேரும் தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்களா, இவங்க 2 பேரும் அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு வழி அவனை கண்ணு முழிக்க வச்சுட்டாங்களா, இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்துட்டோமே, இதை நம்ம எப்படி வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு பயங்கரமான கோபம் வந்து வருது. பட் அது எதையுமே இப்போதைக்கு காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சக்திக்கு வந்து கால் வருது. அப்போ தான் இந்த சக்திக்கு காதே கேட்குது. கிச்சனில் இருந்துக்கிட்ட ஃபோன் வருதுமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியில் வராங்க. பின்னாடியே நம்ம ஜனனியும் வராங்க. ஸோ ஃபோன் எடுத்துறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ராவணன் உட்காந்துருக்காரு இல்லையா, அதனால வந்து 2 பேருமே குடுன்னு ஓடி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி, நான் வந்து இந்த மாதிரி டாக்டர் பேசுகிறேன், இந்த மாதிரி அந்த விகே வந்து கண்ணு முழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சக்தி அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சார், நான் வந்து இம்மீடியட்டாக வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜனனி வந்து என்னாச்சு சக்தி அப்படின்னு கேட்கும்போது நம்ம இங்கே நின்று பேச வேணாம், வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிளம்பி வேகமாக வந்து அவங்களுடைய ரூமுக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க. ஸோ நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து இருக்காரு. ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் வருது. இவங்க 2 பேரையும் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து எடை போட்டுட்டோம். ஆனால் இந்த ஜனனியும் சக்தியும் வந்து பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்குது. அந்த விகேவை நம்ம கொண்டுட்டோம், இதுக்கப்புறமும் நம்மளை வந்து மாட்டி வரதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இவங்க 2 பேரும் என்னடா அவனை வந்து உயிரோட காப்பாற்றி வச்சுருக்காங்களா, அவனை வந்து எனக்கு எதிராக வந்து திருப்ப போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மண் கிட்ட வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு டக்குன்னு வந்து எந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு வெளியில் போய் நின்றுட்டு வந்து லக்ஷ்மணுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து எடுக்கிறதில்ல. எடுங்க லக்ஷ்மண் எடுங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறது, எடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கோவப்பட்டு கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது
அந்த டைம் பார்த்து கரிகாலன் வந்துடுறாரு. "சார் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா கரிகாலன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கரிகாலன். என்ன விஷயம் சொல்லுங்க. மாமாலாம் வந்துட்டாங்க. உங்கள தான் கேட்டாங்க. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போறாரு. "சரி ஓகே நான் வரேன். நீங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவணன் உள்ள போறாரு. உள்ள போனோனே ஆதி குணசேகரன் வந்து, "வாங்க தம்பி எப்போ வந்தீங்க?" "அது ஒண்ணும் இல்ல. சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் ரூம்ல இருந்தோம். நீங்க எப்போ வந்தீங்க? காஃபி கீஃபி குடுத்தாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "பரவாயில்ல சார். அதெல்லாம் இல்ல. வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு." அப்படின்னு கேட்டா, "ஆமா தம்பி 2 பேருமே இந்த மாரி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "கிச்சன்ல வந்து யார்ரா இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, கிச்சன்லயா? கிச்சன்ல நம்ம யாருக்கும் பிடிக்காத நம்ம அத்தை தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு காஃபியெல்லாம் போட்டு தரமாட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் வந்து சொல்லிடுறாரு. இந்த மாரி கோயிலுக்கு போன ஈஸ்வரி, நந்தினி இன்னும் 2 பேரும் வரலையா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்க இன்னும் வரலையே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணனுக்கு மைண்ட் வந்து இல்லவே இல்ல இங்க பேசுறதுக்கு. மைண்ட் ஃபுல்லாமே வந்து விகே பத்தி தான் இருக்கு. விகே வந்து இப்போ கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ. ஏன்னா விகேவுக்கு வந்து யார் சுட்டது தன்னை அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் ஆனால் வந்து ராவணன் தான் வந்து ஒட்டுமொத்த பிளானும் போட்டு நம்ம தர்ஷினியை கடத்த சொன்னது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போக சொன்னது, அந்த ரவுடிகளை விட்டு கொலை பண்ண சொன்னது, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜனனியும் தர்ஷினியும் இருக்கும்போது அவங்க 2 பேர்த்தையும் அந்த தர்ஷினியை வந்து ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கடைசி செகண்ட் வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ராவணன் தான். இந்த விஷயம் எல்லாமே வந்து உடனே நம்ம ஜனனிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒட்டுமொத்தமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவணனுக்கு மைண்டே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் ஆதி குணசேகரன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ராவணன் அது எதையுமே கண்டுக்காம யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, "தம்பி தம்பி" அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார். என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "என்ன தம்பி நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஒரு சின்னதா ஒரு பிசினஸ்ல ஒரு பிரச்சனை. அதான் எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சார் எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கலாம் ஈஸியா சால்வ் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குமா? அதெல்லாம் நீங்க ஈஸியா கொண்டு வந்துருவீங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா கதிர் கரெக்ட்டு தான். நீங்க சொல்ற மாரி வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இப்படி ஆயிருக்கு. கண்டிப்பா நான் அத வந்து சரி பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் மேல போன நம்ம சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி கிட்ட வந்து, "என்ன சக்தி? என்னாச்சு? யார் கால் பண்ணது?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த டாக்டர் தான் ஜனனி கால் பண்ணாங்க." அப்படின்னா, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா ஜனனி. அது மட்டும் கிடையாது. அந்த விகே கண்ணு முழிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சூப்பர் சக்தி. இதைத்தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். உடனே நம்ம வந்து அந்த விகேவ போய் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "எப்படி இப்ப நம்மளால போ முடியும்? அந்த ராவணன் வேற கீழ தான் இருக்கான். நம்ம இப்ப இந்த டைமிங்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு டவுட் வரும். நம்மள ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணா அது வந்து சரிப்பட்டு வராது ஜனனி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சக்தி. நீ சொல்றதும் வந்து சரிதான். ஏன்னா இந்த ராவணன் என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியாது. ஏற்கனவே நீ வெளியில போனப்போ உன்னை வந்து ஆளுகளை விட்டு வந்து ஃபாலோ பண்ண சொன்னான். இப்ப நம்ம வெளியில போனாலோ இல்ல நீ வெளியில போனாலும் நிச்சயமா அவன் ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விகே மட்டும் அவன் கண்ணுல பட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த விகேவை இவன் உயிரோடயே வந்து விடமாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ ராவணனுக்கு தெரியாம எப்படி போயிட்டு இவங்க விகே கிட்ட எல்லா உண்மையும் வாங்க போறாங்க. விகே உண்மையை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இல்ல அதுக்கு முன்னாடியே ராவணன் அவனை கண்டுபிடிச்சு கொன்றுவானா? இதுதான் அடுத்தடுத்த ட்விஸ்டா இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.